உலகத்திலே ரொம்ப மர்மமான உயிரினமா இன்னைக்கு வரைக்கும் தொலைவுபடுக்கிற உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கன்னிங்கிறது. கடல் கன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் யாரும் பார்த்ததா வந்து வரலாற்று குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்களே தவிர, சங்ககால இலக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு தவிர யாரும் நேரில் பார்த்தா இன்னைக்கு எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் ஒரு மம்மிஃபை பண்ணக்கூடிய ஒரு காஞ்சி போன நிலையில் இறந்து போன கடல் கன்னியோட உடல் அப்படிங்கிறது கரை ஒதுங்கி இருக்குது. அதை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இது வந்து மனிதனும் அல்லாத, மிருகமும் அல்லாத, மீனும் அல்லாத ஒரு கிரியேஷன் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் கடல் கன்னிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஆனால் கடல் கன்னி சம்மந்தப்பட்ட கதைகள் அப்படிங்கிறது பரவலாகவே உலகளவியல் அளவில் பல நாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டீரியஸான ஒரு சில நம்ப முடியாத ஃபேக்கான வீடியோஸ் இருக்குது. ஒரிஜினல் வீடியோ இதுதான் ஒரிஜினல் வீடியோன்னு சொல்லக்கூடிய வீடியோஸும் நிறைய வளர்ந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட கடல் கன்னி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நம்மளை பார்த்தோன்னே அப்படியே வாயை புழக்கிற மாதிரி நம்ம நம்புற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் காலத்துலேருந்தே அந்த கடல் கன்னி விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அலெக்சாண்டர் போருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை அவங்க தங்கை வந்து இறந்துட்டாங்களாம், அவர் கூட போன தங்கை. அதுக்கப்புறமேட்டு அலெக்சாண்டரோடைய நாட்டு வழியாக போகக்கூடிய எல்லா கப்பல்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னி வந்து கேட்பாங்களாம், எங்கள் அண்ணன் போரில் போயிட்டாரு, எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு. இதை வந்து பார்த்த உடனே அவங்களாம் இருந்துட்டு உங்கள் அண்ணாவை நான் பார்த்தேன், உங்கள் அண்ணன்கிட்ட பேசினேன், உங்கள் அண்ணா ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அது உடனே கடலுக்குள்ளாடி போயிட்டு வெளியில் வந்து தங்கம்லாம் கொடுக்குமா, இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்கள் அண்ணன் நீங்கள் பார்த்ததா சொன்னீங்கல்ல அப்படின்னு சந்தோஷம்ன்ட்டு. யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் அண்ணனை நான் பார்க்கவே இல்லை, உங்கள் அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள கவுத்தி விட்ருமா. வடிவேல் தான் மாசில் வரும்ல, ஐயா இந்த ஊரில் கருப்பாக கட்டையாக குணமாக சுருட்ட முடி வச்சிருப்பானே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுத்து வடிவேலை பற்றி கேட்பாரு. உடனே வடிவேல் வந்துட்டு அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் பிடிச்சி கடிச்சு வச்சிருவான், பிடிச்சி அடிப்பான். ஏன்டா இதே ஊரில் 15 வருஷமாக இருக்கிறேன், என்னை யாருன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அலெக்சாண்டருடைய இறந்து போன தங்கை கடல் கன்னியாக வந்து அந்த வழியாக போகிற கப்பல்களெல்லாம் பார்த்து கேட்பாங்களாம். அப்படி கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல விஷயத்த செய்வாங்களாம், இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கப்பலை தன்னோட சக்தியெல்லாம் உடச்சிருவாங்க, கப்பலை வந்து அழிச்சிருவாங்க, இருக்கிறவங்களையும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அன்றைக்கு காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு வதந்தி, ஒரு கதை அப்படிங்கிறது செவி வழி செய்தியாக நம்பப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஒரு பதிவு எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிங்கன்னா, ஆமாம் நான் கடல் கன்னியை பார்த்துக்கிறேன். கடல் கன்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அழகாலாம் இருக்காது. அதோடைய மூஞ்சி ரொம்ப விகாரமாக இருக்கும், மனுஷன் உடம்பு இருக்கும், இடுப்புக்கு கீழே கடல் மீனுமாக இருக்கும், முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கும், மனித தலையும் அல்லாத மீனோட தலையும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், பல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ அழகான கிரியேஷன்லாம் கிடையாது. நீங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான விஷயமா காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு, அது ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. ராமாயணத்தில் வந்து பார்த்தோம்னா 2 விதமான ராமாயணம் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ராமாயணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹிந்தியில் வந்து வால்மீகி எழுத வால்மீகி ராமாயணம் ஓகேங்களா? அதை தமிழில் மொழிபெயர்த்து கம்பர் எழுதும்போது கம்பராமாயணமாக மாறினுச்சு. இன்னும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மலேசியாவில் ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்குது, தாய்லாந்தில் ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்குது, கம்போடியாவில் ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் சொல்லப்பட்ட ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு ஆஞ்சநேயர் போகும்போது நடுவழியில் ஒரு கடல் கன்னி ஆஞ்சநேயருக்கு உதவி பண்ணதாக வந்து ஒரு குறிப்புகள் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கடல் கன்னிகிட்ட வந்து பார்த்துட்டு இந்த பக்கமாக இவர் தூக்கிட்டு போனதை நீங்கள் பார்த்தியா, ராவணன் சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்திட்டு போகும்போது நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆமாம் நான் பார்த்தேன், அவங்க இடம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கடல் கண்ணி கை காமிச்சதா ஒரு விஷயம் நம்பப்படுகிறது தாய்லாந்து வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்தில். ஓகேங்களா? முதல்ல ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கேமரா மாதிரி 4 பக்கத்துலேருந்து 4 விதமான பார்வையில் 4 விதமான கண்ணோட்டங்களை 4 விதமான சிறுகதைகளோட சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி.